உன்னோடு நெஞ்சம் உறவாடும் வேளை தண்ணீர் கமலம் தானா. பேஷன் லைஃபோட ஃபர்ஸ்ட் 20 இயர்ஸில் நம்ம பிடிச்சி படிக்கிறோமா பிடிக்காம படிக்கிறோமானே தெரியாமல் ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் சப்ஜெக்ட்ஸ்லாம் படித்து நம்ம எல்லாருமே ஒரு நாள் காலேஜ்லேருந்து கிராஜுவேட் ஆகும். போல்ட் ஆஃப் மீ டு அசியூம் நான் கிராஜுவேட் ஆயிடுவேன்னு. பட் எனிவேஸ், அதுக்குள்ளே உங்கள் பேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கிறது எசென்ஷியல். ஏன், திங்க் அபவுட் இட். நம்மளோட முதல் வேலை 20 வயசில் கிடைக்கும், 60 வயசில் ரிட்டையர் ஆகிடுவோம். நடுவில் 40 வருஷம் இருக்குது. இந்த 40 வருஷத்தில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் சிம்பிளி லைஃப். 40 வருஷம் உங்கள் வாழ்க்கையில் வேலை தான் செய்ய போகிறீங்க. அந்த வேலையை பிடிச்சி செய்யணுமா பிடிக்காமல் செய்யணுமா? அந்த 40 வருஷத்தில் இருக்க ஒரு நாளும் பிடிக்காத வேலையை செஞ்சு 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 60 வயசில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா ரெக்ரெட்ஸ். அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 மாதம் முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் பார்த்தேன். ஒரு விஷயம் நிஜமாகவே உங்கள் பேஷனா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தேன். சிம்பிள் தான். பேஷன் இஸ் சம்திங் யூ சிம்ப்ளி லவ் டூயிங். நீங்கள் அதை நல்லா பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. என் லைஃப்பில் அப்படி ஒரு எக்ஸாம்பிள், ட்ராயிங். நான் அவ்வளோ நல்லாலாம் வரைய மாட்டேன். பட் டில் திஸ் டே என்னோடய ஹோல் லைஃப்பில் ஒரு மாதத்துக்கு ஒரு 3-4 ட்ராயிங் ஆச்சு நல்லா பண்ணலன்னா எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. சரி, பேஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு நிறைய விஷயம் பண்ணுறது பிடிச்சிருக்கு. அதில் எது நிஜமாகவே உங்கள் பேஷன், எது நிஜமாகவே உங்கள் பேஷன் இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கணும்ல. இதோ இங்கே இருக்கானே, இவன் தான் என் கிட்டார்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். விஷுவலி த மோஸ்ட் அப்பீலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா நான் கிட்டார் தான் சொல்லுவேன், ஹேண்ட்ஸ் டவுன். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வாங்கி 2 வாரத்தில் ஐ ட்ராப்ட் இட். சரி, இவனை வச்சுக்கிட்டு லாஸ்ட் 5 இயர்ஸ் என்ன பண்ணேன்னு கேட்டால் காமெடியாக இருக்கும். ஒரே ஒரு கவர் சாங் பண்ணேன் அண்ட் மல்டிபிள் அட்டம்ப்ட்ஸ் டு பிகம் ஷான் மெண்டஸ் ஹிம்செல்ஃப். பட் நோ, என்னால் முடியல. நான் ஒரு வாட்டி வாரணமாயிரம் பார்க்கும்போதும் இவனை கவர்லேருந்து பிரித்து தூசி தட்டி எடுத்து ஏதாச்சும் ஒன்று வாசிச்சுட்டு திருப்பி தூக்கி உள்ளே வச்சுருவேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சு பிளேயிங் த கிட்டார் வாஸ் நாட் மை பேஷன் அப்படின்னு. அந்த ஒரு கவரை எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ எடுத்து வாசிப்பேன். பட் அதர் தன் தட் எனக்கே வாசிக்க பிடிக்குமானா ரொம்ப ரேர் தான். ஸோ நான் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணும்போதே கிவ் அப் பண்ணிட்டேன் அப்படின்னா நாட் ரியலி மை பேஷனில். சிம்பிள் தாங்க, பேஷன் இஸ் சிம்பிள். நான் வரையும் போது ஐ கெட் சம் வியர்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் மை சோல் சிம்ப்ளி பீயிங் பேஷனேட். ஸ்பீக்கிங், எடிட்டிங், சிங்கிங், studying psychology or philosophy or basically studying something I like, இந்த எல்லா விஷயத்துலையும் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு ஒரு சின்ன ப்ராக்ரஸ் ஆச்சு பண்ணிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். அப்சல்யூட் சாலிட்யூடில், தனிமையில் உட்காந்து இது எல்லாத்தையும் நான் சந்தோஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். சரி, அங்கெல்லாம் எதுக்கு போயிட்டு இந்த சேனலே எடுத்துப்போமே. இந்த சேனல் ஆரம்பித்த 3 மாதத்தில் 12 வீடியோவில் ஒரு வீடியோ கூட 1000 வியூஸ் தாண்டல. பட் ஐ டிடன்ட் ஃபீல் லைக் கிவிங் அப். ஏன்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்கள் பேஷன் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கஷ்டமாகவே ஃபீல் ஆகாது, ஏன்னா அது உங்கள் பேஷன். அண்ட் செகண்ட் திங், அப்படியே கஷ்டமாக ஃபீல் ஆனாலும் யூ வில் ஓவர் கம் இட். அந்த ஒரு பிடிச்ச விஷயத்த செய்யணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு யூ வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட். தட்ஸ் யுவர் பேஷன். சரி, என்னை பற்றியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களை பற்றி பார்ப்போமா? ஆல்ரெடி உங்கள் பேஷன் என்ன அப்படின்னு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். ஏன்னா உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் கதை நடந்திருக்கும்ல. இப்போவும் புரியல, உங்களோட பேஷன் என்ன தெரியலன்னா நான் இப்போ சொல்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் அ ஹியூஜ் பிளானட், ஓகேவா? தேர் ஆர் ஸோ மெனி திங்ஸ் வி கேன் டூ இன் திஸ், லாஃபுல்லி கரெக்டாக இருக்க வரைக்கும். ஸோ எவ்ரி திங் தட்ஸ் லீகலி நாட் ராங், எல்லா ஆக்ஷனையும் பண்ணிடுங்க, நாட் ஈவன் கிடிங். இது எல்லாத்தையும் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலை அப்படின்னு. ஏன், ஈவன் வாக்கிங் கேன் பி ஒரு பேஷன். இன் தி எண்ட் இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரிசர்ச் பண்ணி அதில் தானே இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு மனுஷனுக்கு 1000 பேஷன் கூட இருக்கலாம். ஆனால் மீனிங்ஃபுல்லாக அவனோட டைமை இந்த லைஃப் டைமில் எவ்வளோ பேஷனில் அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள். சில பேருக்கு 10, சில பேருக்கு 5, சில பேருக்கு 2, சில பேருக்கு 1. உங்களுக்கு நிஜமாகவே என்ன பிடிக்கும் அப்படின்னு பாருங்கள். இந்த காலத்துலன்னு இல்லை, எந்த காலத்துலேயுமே பேரண்ட்ஸ் பசங்களோட ட்ரீம்ஸை அவ்வளோ ஈஸியாக சப்போர்ட் பண்ணிட மாட்டாங்க. இதெல்லாம் கேட்டாலே அப்படியே ரத்தம் கொதிக்குதா, பசங்களுக்கு ஃப்ரீடம் கொடுங்கடா அடையாய் அப்படின்னு. பட் ஹியர்ஸ் த கேட்ச், ரியாலிட்டின்றது அவங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், ஏன் பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் தெரியும். ஃபாலோயிங் யுவர் பேஷன் இஸ் டிஃபிகல்ட். ஆல்ரெடி பேர் புகழ் பணம்லாம் இல்லைன்னா ஒரு பையன் அவனோட பேஷனை ஃபாலோ பண்ணி மேலே வர்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை.
பேஷன்லாம் கெரியர் ஆகிறது ஒரு வரங்க. பீயிங் பேஷனட் அபவுட் சம்திங் டஸ் நாட் எசென்ஷியலி மீன் தட் யூ வில் சக்சீட் அட் இட். எந்த ஒரு டேலண்டட் பர்சனாலும் கேட்டு பாருங்கள், அதுக்கு பின்னாடி ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக இருக்கும். பட் ஹார்ட் ஒர்க், எஃபர்ட்ஸ் இதெல்லாம் மட்டும் போதுமா? அதுவும் கிடையாது. ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குன்னா அதை மிச்ச பேரோட டிஃப்ரெண்ட்டாக எப்படி கொண்டு வருது? தட்ஸ் த திங். உங்ககிட்ட ஒரு பேஷன் இருக்குன்னா அது யாராலையுமே செய்ய முடியாத ஒரு பேஷனாக இருக்கணும். ஆர் அதே பேஷனை மிச்ச எல்லாரோட நீங்கள் பெட்டராக செய்யணும், ஆர் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும். இட்ஸ் நாட் லிமிட்டட் டு திஸ், பட் தெர் ஆர் மெனி மோர் ஸ்ட்ராட்டஜிஸ்னு வச்சுக்கோங்களேன். I'll give you 3 steps. 1. Strategize your passion. 2. Refine your skills related to that passion. And 3. Never ever give up. And the third one is the most important. அவ்வளோதான், வரம் கிராண்டட். எல்லாமே சிம்பிள் தாங்க. நல்லா பிளான் பண்ணி, ஸ்ட்ரக்சர் பண்ணி, ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி, ஏதாவது வித்தியாசமாக திங்க் பண்ணி, இருக்க ஸ்கில்ஸையே எப்படியாவது வித்தியாசமாக ப்ரொடியூஸ் பண்ணி, இதோட குவாலிட்டி ஏற்றி, நான் இப்போ யூடியூப் ரிலேட்டாக பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் குவாலிட்டி ஏற்றி அதெல்லாம். பட் ஜஸ்ட் சேயிங், பிளான் பண்ணி ஸ்கில்ஸை ரிஃபைன் பண்ணி பாருங்கள், யூல் கெட் தேர். கண்டிப்பாக உங்கள் பேஷனை உங்கள் கெரியராக மாற்றலாம். இன்ஸ்பிரேஷன் எடுத்தாலும் தப்புலாம் கிடையாது. பீப்புள் வில் பி ஜெலஸ். ஏதோ ஊர் பேர் தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, உன் ஃப்ரெண்டே உன்னை கலாய்ப்பான், ஹேட் பண்ணுவான், பொறாமையில் சுற்றுவான், சிரிப்பான், கலாய்ப்பான், பின்னாடி பேசுவான், உனக்கு அகேன்ஸ்டாக ஒரு குரூப்பே ஃபார்ம் பண்ணி உன்னை வச்சு செய்யணும் அப்படின்லாம் பிளான் பண்ணுவான். பாலிடிக்ஸ், ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து ஆஃபீஸ்லேருந்து எல்லா இடத்துலையும் பாலிடிக்ஸ் நடக்குது. என்ன ப்ரோ என்னென்னமோ சொல்கிற, பாலிடிக்ஸு, பிளாட்டிங்கு, என்ன அவ்வளோ பெரிய ஆளா? ஆமாண்டா, நீ தாண்டா மெயின் கேரக்டரு, உன் வாழ்க்கையில் நீ தாண்டா மெயின் கேரக்டரு. உன்னை மாதிரி இருக்க முடியலன்னு இன்னொருத்தன் ஏங்குவானா மாட்டானா? நீயே யோசிப்பாரு. உன்னை சுற்றி இருக்க 90% பீப்புளுக்கு நீங்கள் அவங்க லெவல்லே இருக்கணும். அவங்களுக்கு மேலே போயிட்டீங்கன்னா அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. உங்களுக்கு புரியுதா? உன்னை என்னெல்லாம் பண்ணி அதுலேருந்து கீழே இறக்க முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவோம். பட் யூ shouldn't stop. Arise. பர்சனலி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னா நான் அதுக்காக வேலை செய்வேன். I will work and work and work and work and work and work and work till I get it. சின்ன வயசுலேருந்து நான் அப்படி தான். ஒரு விஷயம் எனக்கு வேணும்னா எனக்கு வேணும். அது எப்படி எனக்கு கிடைக்காம போகும்? உங்களுக்கு வேணும், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் உழைக்கிறேன்னா வேறு யாரும் உழைப்பா? நீங்கள் ஒர்க் பண்ணி நொந்து நூடுல்ஸ் ஆகி எல்லாரோட மேலே வந்தால் they'll call you lucky. நீங்கள் சாவர வரைக்கும் உங்களுக்கு பீஸே கிடையாது. சரி, அவன் என்னமோ சொல்லிட்டு போகிறான். பட் இஃப் யூ ஆஸ்க் மீ, இட்ஸ் நாட் லக், இட்ஸ் லவ் ஃபார் சம்திங் யூ ஆர் டூயிங். அண்ட் தட் லவ் ஃபார் சம்திங் இட்ஸ் வாட் ஐ கால் பேஷன். சரி, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் ஜாயின் பண்ண போகிற ஏதோ ஒரு 3rd year ஐடி கம்பெனி தாண்டா என் பேஷன். ஓகே, கோ ஹெட், ஷுவர். நான் ஒன்றுமே சொல்ல, ரிக்ரெட் பண்ணாமல் இருந்தால் ஆல் தி பெஸ்ட் மேன். பட் நீங்கள் என்ன மாதிரி இருந்தீங்கன்னா டோன்ட் கிவ் அப், வில் கெட் தேர். சரி, என்னமோ பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்கிரைப். அதேமாரி வி ஆல்சோ அன்லாக்ட் சேனல் மெம்பர்ஷிப். நீங்கள் ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருந்து என்னையும் பிடிச்சி, இந்த சேனலையும் பிடிச்சி, என் கண்டென்ட்டும் பிடிச்சி, இப்படி எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் இந்த மெம்பர்ஷிப் நான் சேருங்க. I'm not telling you to, maybe if you want to. அந்த ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதை கிளிக் பண்ணுங்கள், அதிலே காட்டும். The basic channel membership starts from just 30 rupees. நான் போக போக நிறைய பண்ணுவேன். இந்த மெம்பர் ஒன்லி வீடியோஸ் அதெல்லாம் நான் சொல்கிறேன், ஃப்யூச்சரில் வீடியோஸ் அப்போ சொல்கிறேன். பட் இப்போதைக்கு ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் எதுவும் கிடையாது. சரி, லெட்ஸ் கெட் பேக். ஸோ வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? ஆர் யூ கோயிங் டு ரிசர்ச் அபவுட் யுவர் பேஷன் அண்ட் ப்ராக்டிஸ், ஆர் be another voice in the crowd? Anyways, I wish you all the best. Peace.